ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக வந்துட்டு ஒரு 3 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது ஆண் பாவம் பொல்லாதது அந்த ரிலீஸ்க்காக வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக வந்து இங்கே வந்து ரியோ அன்புகாங்கில் வந்து ஒரு சூப்பரான உறுப்பினர், அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் விக்னேஷ், சரியான ஒரு ஆக்டர், நல்ல காமெடியான ஒரு சென்ஸ் உள்ள ஒரு ஆள். ஸோ அவங்களாம் உள்ளே வந்திருக்காங்க. நான் கூட வந்துட்டு விக்கியை பார்த்த உடனே ரைட்டரா சூப்பர்ரா வைல்ட் கார்டில் தான் நம்ம ஆள் வந்திருக்க போகிறார் போல இருக்குன்னு நினச்சேன். பட் பொய்யாகி போச்சு. இது எப்படின்னா ஒரு பாட்டு போடுறாங்க, எல்லோரும் ஷாக் ஆகிட்டு போகிறாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி தான் நினச்சிக்கிட்டு. என்னென்னா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துச்சு, வைல்ட் கார்டு தான் வரப்போகிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணி இந்த 3 பேரும் வந்து வரல. என்னடா பார்த்தா திரும்ப இந்த பக்கம் வந்து வராங்க, ஸ்டோர் ரூம் வழியாக வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து இந்த மூவிஸ் பற்றின விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க, அதோட போகிறாங்க. ஸோ எப்போ வந்து இந்த வைல்ட் கார்டு வர போகிறாங்கன்றது தெரியல. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் விஜய் சேதுபதி சொல்லிட்டார் இந்த மாதிரி வைல்ட் கார்டு இருக்குன்னு. நேற்று 4 பேரும் டீட்டெயிலையும் போட்டாச்சு, வந்து உள்ளே பொழக்க போகிறான்ட்டு. எப்போ உள்ளே போய் பொழக்க போகிறாங்க தெரியல. அவங்களாம் யாரெல்லாம் வந்துட்டு வந்து இவங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறாங்க தெரியல, என்னென்ன டாஸ்க் வரப்போகுது தெரியல. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வரும்போதே வந்து ஆளுக்கு ஒரு டேகு, ஒரு டாஸ்க்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கேம்ஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அருண்லாம் வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆளே அப்படியே கமுக்கமாயிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி இருக்க என்னென்ன பண்ணால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தாங்கன்னா கேமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி கையமையாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். அதுவே ரியோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு போட்டியாளர். அந்த சீசன் 4 வந்து 4th பிளேஸ் வந்தார்னு நினைக்கிறேன். நல்ல திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. நல்ல இவருக்கும் நிஷாவுக்கும் செம்ம காம்பினேஷன் வந்துட்டு காமெடியில் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியாமல் போச்சு. இவர் தான் ஆக்சுவலாக வர மாதிரி பிளான் இருந்தது, ஆனால் 6 அடித்து தூக்கிட்டாப்புல ஓட்டில். ரைட். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்த ரியோவை பிடிக்குமா இல்லை விக்கியை பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹீரோயின் பேர் தெரியல, அவங்கள பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.